சொல்லாமா? அதாவது அவர் நம்மளை நம்புகிற வரைக்கும். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? அவர் நம்மை நம்புகிற வரைக்கும். எல்லாரும் ஆமென் சொல்ல. அவர் நம்மை நம்புகிற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? ஓயாம பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். அல்லது முழு இருதயத்தோட, இன்னொன்னு வார்த்தை சொன்னா கம்ப்ளீட்டா செய்யணும். ஆமென் சொல்லுவாமா? வேதத்துல வாசிக்கிறோம், நோவா அந்த பேழையை செய்து முடித்தான். அதுக்கப்புறம் தாங்க மழை வந்துச்சு. ஆமென் என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? மழை வந்துச்சு. அப்ப கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்திருக்கிற வேலையை கம்ப்ளீட்டா, அடுத்து யார் சொல்ல? மோசே ஆசாரிப்பு கூடாரத்தை செய்து முடித்தான். அதுக்கப்புறம் தான் மகிமை வந்தது. அதுக்கப்புறம் தான் மேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மேகம் வந்துச்சு. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரோ, நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற பொறுப்புகளை, ஆமா, கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற வேலைகளை நம்ம என்ன செய்யணுமாமா? உண்மையாய் ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றால் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த வசனம் மறுபடியும் வாசிப்போம். ஜாடிகளிலே 7வது வேத வசனமா? 7வது வேத வசனம். எப்படி நிரப்பினார்களாமா? எப்படி நிரப்பினார்களாமா? நிறைய நிரப்பினார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்களாமா? நிறைய நிரப்பினார்கள். எல்லாரும் சேர்ந்து அந்த வேத வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து நிறைய நிரப்பினார்கள், முழு இருதயத்தோட, கம்ப்ளீட்டா. அதுக்கப்புறம் தாங்க ஏசப்பா அற்புதத்தை செய்தார். அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாரா? ஏசப்பா அற்புதத்தை செய்தார். அந்த இடத்துல என்ன நடந்ததுலாம் தெரியாது. அடுத்து அவர் சொல்றார், அவர் அவர்களை நோக்கி இப்பொழுது மொண்டு கொண்டு போய் என்ன செய்யுங்க? பந்தி விசாரிப்புக்காரத்தில் கொடுங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அவ்வளவுதான். எப்ப அற்புதம் நடந்தது? கொண்டு போகிறப்ப நடந்ததா அல்லது ஊத்துறப்ப? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, இந்த நான் திரும்ப சொல்ல, உங்களோட பர்சனல் காரியத்துல, உங்களுடைய தேவைகளில, அல்லது நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்துல அவர் உங்களிடத்துல என்ன சொல்லி இருக்கிறாரோ, அவர் உங்களிடத்துல என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி நீங்க செய்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில என்ன நடக்குமாமா? அற்புதம் நடக்கும். சரி, ஓகே.